Hello children, vanakkam, welcome to PSSR Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம ஒரு previous year question from solution chapter பார்க்க போறோம். Question number 24. Question என்னன்னா, when 1.5 gram of a non-volatile solute was dissolved in 90 gram of benzene, the boiling point of benzene got raised from 353.23 Kelvin to 353.93 Kelvin. Calculate the molar mass of the solute. Given Kb for benzene is equal to 2.52 Kelvin kilogram per mole. So இது வந்து நமக்கு boiling point elevation ல இருந்து கொடுத்திருக்காங்க. So நம்மளுக்கு given என்னெல்லாம் பார்த்துருவோம், 1.5 gram of a non-volatile solute. அப்போ இந்த இடத்துல non-volatile soluteனா W2 is equal to 1.5 grams கொடுத்துறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா was dissolved in 90 gram of benzene. Benzene வந்து solvent, so W1 is equal to 90 gram. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, the boiling point of benzene got raised from, so boiling point வந்து இதுல இருந்து இந்த டெம்பரேச்சருக்கு ரைஸ் ஆயிடுது. so அப்ப நம்மளுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா del TB கண்டுபிடிக்கலாம். del TB is equal to TB minus TB not. TB அப்படின்றது boiling point of solution, TB not அப்படின்றது boiling point of solvent. So அப்ப நம்மளுக்கு TB என்ன வந்திருக்கு, 353.93 353.93 minus 353.23 353.23. so இத நம்ம subtract பண்ணோம்னா என்ன ஆகும், 0.7 Kelvin ன்னு கிடைக்கும். so del TB is equal to 0.7. நம்ம என்ன calculate பண்ண சொல்றாங்க, calculate the molar mass of the solute. so நம்ம M2 calculate பண்ணணும். நமக்கு Kb கொடுத்திருக்காங்க, Kb is equal to 2.52 Kelvin kilogram per mole கொடுத்திருக்காங்க. so நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படினா, so இங்க நமக்கு அசோசியேஷன் டிசோசியேஷன் எதுவும் கொடுக்கல, so I factor நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. டைரக்டா நம்ம del dTb is equal to Kb into M ன்னு வரும். M for molality. M க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், W2 by M2 into W1. so நமக்கு W1 என்றது weight of solvent. இது கிராம்ல கொடுத்திருக்காங்க, நமக்கு கிலோகிராம்ல வேணும், அதனால into 1000 மேல போடுவோம். இப்போ இது எல்லாத்துலயும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். so del TB is equal to எவ்வளவு, 0.7 is equal to Kb வந்து 2.52 W2 1.5 into 1000 divided by M2 வந்து 1. M2 தான் நம்ம calculate பண்ணோம். so M2 into W1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 90 கொடுத்திருக்காங்க. so நமக்கு M2 வேணும். M2 அடுத்த சைடு கொண்டு வருவோம். இங்க எடுத்துட்டு வந்தோம்னா M2 is equal to என்னாகும், 2.52 into 1.5 into 1000 divided by 0.7 into 19. so நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கேன்சல் பண்ணுவோம், சரியா? so 0 0 கேன்சல் ஆயிடுது. இது வந்து 9 டைம்ஸ் இருக்கு, இது வந்து 1.5 3 டேபிள்ஸ்ல போகும். so 0.5 இங்க, இது வந்து 3 டைம்ஸ். so இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது என்ன வரும், 0.8 3s are 24. so carry 1 4. அப்ப நமக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா 0.84 into 0.5 into 100 divided by 0.1. so அங்க கேன்சல் பண்ண இடம் இல்லனால இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். so இதையும் கேன்சல் பண்ணலாம். so இது 0.17 டேபிள்ஸ் போச்சுனா இது 0.12 ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து எப்படி எழுதலாம், கீழ 10 to the power minus 1 ன்னு எழுதலாம், சரியா? so இது பார்த்தோம்னா 12 into 10 to the power minus 2. இது வந்து 5 into 10 to the power minus 1. இது வந்து 10 to the power 2. so இப்போ நீங்க இந்த minus 1 minus 1 cancel பண்ணிடலாம், minus 2 plus 2 cancel பண்ணிடலாம். அப்ப நமக்கு 12 into 5 மட்டும் இருக்கும். 12 5s are எவ்வளவு வரும் அப்படின்னா 60. so molar mass அப்படின்றதுனால gram per mole, சரியா?
ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா இது வந்து டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். நம்மளுக்கு கேன்சலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு எப்படி போடணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.